ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் அபி. வெல்கம் டு ஹன்வி விலாக்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, மீன் கோலா உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஒரு 1/4 கிலோ மீன் எடுத்து அதை நம்ம நல்லா பாயில் பண்ணி வச்சுக்கலாம். அதில் உப்பு, மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு தேவையான 5 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பல்லு பூண்டு, 50 கிராம் பொரிக்கடலை, ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் சீரகம், 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச மீனை முள் பிரித்து எடுத்து வச்சுக்கலாம். அதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து லேசாக 1-2 அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மீனையும் மசாலாவையும் ஒரு பவுலில் போட்டுக்கலாம். அதில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணதை எடுத்து 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து சின்ன சைஸ் பால் மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சு அடுப்பில் பேன் வச்சுக்கோங்க. எண்ணெய் காயிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததும் நம்ம சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சி வச்சுருந்ததை எடுத்து இப்போ எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றா தனித்தனியாக போட்டுக்கோங்க, இல்லாட்டி ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கும். அது நல்லா ப்ரௌன் கலரில் மாறி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா திருப்பி விடுங்க. இப்போ ப்ரௌன் கலரில் நல்லா மாறி வந்துருச்சு. நல்லா வெந்து வந்திருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஹன்வி விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ நம்ம இதை பிளேட்டிங் பண்ணிக்கலாம். பார்க்கவே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. நம்ம ஹன்வி விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்கள்.